எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. கரங்களை தட்டி நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்மைகள் பல என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல அவரை நாம் ஆராதித்து நாம் பாடுவோம். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Father Lord Jesus. We give thanks into your name. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. பாடுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்மை தேடுகிற யாவருமேலும் கர்த்தர் கிருபை மிகுந்தவர். தம்மை தேடுகிற யாவருமேலும் கர்த்தர் கிருபை மிகுந்தவர். சகாயர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர். தம்மை தேடுகிற யாவருமேலும் கர்த்தர் கிருபை மிகுந்தவர். ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான கர்த்தர் இந்த நல்ல புதிய வீட்டை அருளை செய்த அவருடைய எல்லா இறக்கத்துக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியிலே மண் புத்திரர்களுக்கு கொடுத்தார். வானாதி வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியிலே மண் புத்திரர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் தனியானவர்கள் உயிர்வாசங்களை ஏற்படுத்தி மனைவியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நன்றியோடு அவர்களை துதிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றை தானாய் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்கிறேன். உங்களுடைய மிகுந்த தயவினாலே, கிருபையினாலே ஆண்டவரே சோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு புதிய இல்லத்தை கர்த்தர் வாங்கி கொடுத்தீரே, சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய எல்லா தயவுக்காக, இரக்கத்துக்காக, உங்களுடைய எல்லா உபகாரத்துக்காக, உங்களுடைய பரிசுத்த திருநாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மனமகிழ்ச்சியான நாளிலே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த இம்மானுவேலாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் மட்டும் எங்களோடு இருப்பேன் என்று சொன்ன இம்மானுவேல் எங்கள் நடுவில் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தேவனை நம்முடைய திருப்பாதத்தை முத்தம் செய்கிறோம். எல்லா துணியை கனத்தையும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். சோத்திரம் சோத்திரம். இயேசுநாதா என்கிற ஒரு பாடலை பாடுவோம். இன்று இந்த வீட்டை கர்த்தருடைய நாமத்திலே சோதரம். Father,
காலை வேலைக்காக கர்த்தர் வீட்டை கட்டாராய் கற்றோரின் பிரயாசம் விருதாய் புஸ்தகத்தின்படி இந்த வீட்டை கட்டுப்படியாக கர்த்தர் கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். சபையாராய் சேர்ந்து கர்த்தருக்கு இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமானது இந்த வீடு வாங்குவதற்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஜெபித்த எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சபை போதகருக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல சபை, நல்ல போதகரை, நல்ல வார்த்தைகளை போதகரை மூலமாக தந்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா இடரின் ஜெபங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். குடும்பமாய் சேர்ந்த ஜீவனோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த சமாதானத்தோடு வீட்டு பிரவேசிக்க இருந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவையான நேரத்தில் பண உதவி செய்ய ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வீடை விட்ட அந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். பிசினஸுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்வோம். ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் மனப்பினார். நடத்தி உயர்வினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணை மாறியே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணை மாறியே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி உயர்வினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உயர்வினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை
நன்றியா மாட்சிமை நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவரே தமிழுக்கு அனுபவந்து தம்முடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறதாய் இருக்கிறவரே தயவுள்ளவரே திருவிழவரே நம்மை தேடுகிற யாருமே கிருபை மிகுந்தவரே அன்பின் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம் அன்பின் ரட்சகரே நாங்கள் போய் துதிக்கிறோம் இயேசுவே நாங்கள் போய் துதிக்கிறோம் பரிசுத்த இம்மானுவேலே நாங்கள் போய் துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளில் நம்முடைய தேவனுடைய கிருபை நாம் புதிய இல்லத்தை ஆண்டவரை வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக சொல்கிறோம் ஆண்டவரை சோதரிக்கிறோம் நல்ல ஆராதனையை கொடுக்கிறோம் ஆண்டவர் தந்த இல்லத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து பிரதிஷ்டை செய்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம். உனக்கு வாழ்க்கையாகவும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் நாட்டில் போய் போயிருப்பார். உன் பிள்ளைகள் வண்டியை சுற்றின உணவகங்களை போயிருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ரவேலின் வாழ்வை காண்பாய். ஆமென். சிலருக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். இது உலகமெங்கிலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்திய பாதையில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டுவார்கள் கணிதரும் ஆட்சி கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுள்ள கண்களை போல் இருப்பார்கள். ஏதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த வசனத்துல சங்கீதத்தில் முடிக்கும் போது நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறுவையில் கூடாத சமாதானத்தையும் காண்பாய். தேவன் இது
ஆண்டவருக்கு பயந்தவருடைய சத்தியத்தில் நடக்கிற மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். சொல்லாமே பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறுவர்களுக்கு சமாதானத்தை காண்பார். ஒரு வீடு தேவனால் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஒரு கையின் பிரயாசத்தை ஒரு ஆசீர்வதிப்பார். இது கர்த்தர் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112 சங்கீதத்தை சிஸ்டர் தேவி 112 சங்கீதம். மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் வளர்ந்திருக்கும். செம்மையாளர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். செம்மையாளர்களுக்கு இருமையை வெளிச்சம் ஒழிக்கும். அவன் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீதியும் உள்ளவன். இறைவன் தன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துச்செய்தியை கேட்கிறதால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திரளாய் இருக்கும். அவன் இருதயம் உண்மையாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிபடுவதற்கு அவனுக்கும் பயப்படாது இருப்பான். வாழை இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுப்பான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொன்று மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்கள் அதை கண்டு மனமறிவாகி தன் மக்களை கழித்து கரைந்து போவான். துன்மார்களுடைய ஆசை அழியும். அல்லேலூயா. 112 சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாய் இருக்கிறது. எப்படி மனுஷனா? கர்த்தருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய சத்தியத்திலே கர்த்தருடைய கட்டளைகள் மிகவும் அது அவனை பாதுகாக்கிறது, வீட்டை பாதுகாக்கிறது, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு பாதுகாக்கிறார். 112 சங்கீதத்தை சொல்கிறது. 128 112 வாசிக்கிறோம். அவர்களை தேவன் தம்முடைய கிருபையினால் மூடி பாதுகாக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பரிசுத்த சத்தியத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, தேவன் சொல்லியிருக்கிற ஆலோசனைகளை கவனித்து இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வார்த்தையை துன்பாக தவிர்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடு நிலைநிற்கும். ஆமென். இங்கே வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய வீடு நிலைத்து நிற்கும். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லும்போது நீதியிலே தேவனுக்கு பயந்து நீதியில நடக்கிற மனிதர்களுடைய வீடு நிலைத்து நிற்கும். வீடுங்கிறது வெறும் கட்டடத்தை மாத்திரம் குறிக்கிறது. அது கட்டடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களை ஆண்டவர் சொல்றார். வீடுங்கிறது வெறும் கட்டடம் அல்ல, கட்டடத்துக்குள்ள குடியிருக்கிற மனிதர்கள். சொல்லாமே அவருடைய சந்ததி, அவருடைய சரீர சுகம், பிள்ளைகளுடைய நலம் எல்லாம் கிருபை சேர்ந்ததான் வீடு. வீடுனா ஒரு கட்டடம் கிடையாது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சரீரத்தை கூட ஆண்டவர் தேவாலயம் சொல்றார். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் தங்குகிற ஆலயம் சொல்றார். ஒரு வீடு என்று சொல்லும்போது அந்த வீட்டுக்குள் இருக்கிற மனுஷர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த வீடும் அந்த சந்ததிகளும் நிலைத்து நிற்கும். பைபிள் சொல்கிறது, நீதிமான்களுடைய வீடு நிலைத்து நிற்கும். சத்தமா சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 3 அதிகாரம் 33 வார்த்தை. நீதிமொழிகள் 3:33. துன்மார்களுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இது ஒரு பெரிய விசுவாசம் பண்புகள். சொல்லுங்க ஆமென். துன்மார்களுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. எவ்வளவு பெரிய வாக்கியம். நீதிமான் குடியிருக்கிற அந்த வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லாமே எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் தேவனே சொல்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். God blesses the righteous man. அப்ப தேவனாகிய கர்த்தர் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை பிரியமைத்து ஆசீர்வதிக்கிறார்.
இது விசுவாசம் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுவது. அன்றைக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்கலாம் அவசியம் தான். அவசியம் பண்ணக்கூடாது ஜெபத்தை. பயபக்தியோட பாருங்க. சோதனை சின்ன பெரிய அவசரத்தா போங்க. சரி, ஒரு நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்படாமல் இருக்கும். சொல்லாமே நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் பெரிய கொண்டே போவார். அவரை பாதுகாத்து விருத்தியடை செய்வார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, யோபு என்கிற பரிசுத்தவான், யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருக்கிறார். சொல்லாமே ஒரு நீதிமான் தேவனுக்கு பயப்படுகிறவன் சொன்னா ஒரு அடையாளம் இருக்கிறது. அவன் தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவன் உத்தமனாய் இருக்கான், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்கான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்கான். அவனை ஆசீர்வதித்தார், விருத்தியாக்கினார், வேலையிடைத்து பாதுகாத்தார். இதுதான் நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்காக கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. பரிசுத்த யோபு சொல்கிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மீது இருந்தது. எப்படி இருந்தது? பைபிள் படிக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த ரகசிய செயல் யாருக்கும் தெரியாது. கோழி குஞ்சுகளை முட்டைகளை மூடி உட்கார்ந்து பாதுகாக்கிறது போல அவருக்கு செய்து கொண்டிருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது, யோபுக்கே தெரியாது, பிள்ளைகளுக்கே தெரியாது. ஆனா சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவனை தொடவே முடியல. யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எதையும் கையை நீட்டி தொட முடியல. விசுவாசத்துக்கு ஒரு கெடுதல் கூட செய்ய முடியல. யோபுவையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கையை நீட்டி தொட முடியல. ஏன்னா ஆண்டவர் வேலையிடைத்து பாதுகாத்து கொண்டார். தாய் பறவை கோழி குச்சிகள் அக்கறையாக காக்கா வந்து ஒரு கருத்து வந்து ஒரு பாம்பு வந்து நாய் வருதுன்னா அந்த குஞ்சுக்கு தெரியாத கோழிக்கு தெரியும். சீறி போய் அதை அடிக்கும். சீறி போய் ஒரு நாய் கருத்து ஒரு காகத்தை எதிர்த்து அடிக்கும். குஞ்சுகளுக்கு தெரியாது, ஆனா கோழிக்கு தெரியும். கர்த்தருடைய வேதத்திற்கு யோபுக்கு தெரியாது, தன்னை ஆண்டவர் பாதுகாப்பு. அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. 7000 ஆண்டு 3000 ஒட்டகம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய். அதையெல்லாம் சொல்கிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. என்ன இருந்தது? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல். அதனாலதான் வேதம் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தேவன் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார், நம்பிக்கையா இருக்கிறார், உடனா இருக்கிறார். ஆகவே அவர் உன்னை சூழ்ந்து மூடி உன்னை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உன் நிழலா இருக்கிறார். காலையிலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், குடும்பமா ஜெபம் பண்ணுகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம். இரவும் பகலும் ஆண்டவரே பின்னாடியே தேவனே போகிறோம். யோபுவை அனுபவித்து சொல்கிறான், கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. அடுத்து சொல்றான், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். சொல்லுங்க ஆமென். சர்வ வல்லவர் என்ன வல்லவரா? சர்வ அல்மைட்டி காட், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். வசனத்தை வாசிப்போமா? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்து இருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண் மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ சீர் இப்பொழுது இருந்தால் நலவாயிருக்கும். எத்தனை கவனிக்க சொல்லுங்க. நெய்யினால யாராவது நெய் பாதம் கழுவுறாங்க கேட்டீங்கன்னா பேசறிக்கு போறதே நெய் வாங்க முடியல நமக்கு. நான் யோபு சொல்றாரு, கோடி சொல்றேன், 3000 ஒட்டகம், 7000 ஆண்டு கழுதை, திரளான பணிவிடைக்காரர், சொல்லி முடியாத செல்வம். சொல்லுங்க திரளான வேலைக்காரர், சொல்லி முடியாத ஐஸ்வர்யம். சொல்லுகிறான் யோபு. எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க, தயவு செய்து புரிந்து சொல்லாமே. எங்க இருந்து யோபு ஆரம்பிக்கிறான்? தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல், அதுதான் விசுவாசியுடைய பாக்கியம். தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றிக்கிற மனுஷனுடைய பலன் எது தெரியுமா? என் தேவன் என்னை பாதுகாக்கிறார். குஞ்சுக்கு தெரியாது, கோழி குஞ்சுக்கு தெரியாது என்ன ஆபத்து இருக்குன்னு. ஆனா அந்த கோழி அக்கறையோடு, இரவும் பகலும் அந்த கோழி அக்கறையோடு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது,
யோபுவுக்கு தெரியாது. ஆனா யோபுவை பாதுகாத்துக் கொண்டே கர்த்தர். அதனாலதான் யோபு சொல்கிறான், அது பெரிய ஊழியர்கள் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மீது இருந்தது. ஆமென். அங்கிருந்து தொடங்குகிறார். தேவனுடைய பாதுகாக்கிற அந்த மேகம் என்னை மூடி இருந்தது, என் வீட்டையும் பிள்ளைகளையும் குடும்பத்தை மூடி இருந்தது. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். சர்வ வல்லவர் Almighty God is with me. என்னோடு இருந்தார் சர்வ வல்லவர். என் பிள்ளைகளும் என்னோடு இருந்தார். என் பாதங்களை நான் நெய்யிலே கழுவினேன். கண் மலையிலிருந்து எண்ணெய் எனக்கு ஓடி இருந்தது. சொல்லாமே யோபுவை கர்த்தர் சொல்லி முடியாம ஆசீர்வதித்து வைத்தார். ஆனால் யோபு செய்த காரியம் வேறு சொல்றது. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாயிருந்தான். பொல்லாப்புன்னு தோன்றது இது எனக்கு வேண்டாம், தப்பான பணம் எனக்கு வேண்டாம், ஒரு பெண்ணை தப்பான பார்க்கிற பார்வை எனக்கு வேண்டாம். யோபு அதை சொல்லுகிறான். தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனுக்கு பயந்து உத்தம வழியில் நடக்கிறான். அவன் பாதுகாக்கிற வேலையை, பணி பெருகப்படுற வேலையை, சுகமாய் வாழ வைக்கிற வேலையை எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சொல்லாமே சொல்லுகிறது. ஆகவேதான் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மகிமை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் இருக்கணும். விசுவாசிக்கு மாசத்துக்கு தேவனுக்கு பயந்து எந்த மாசம் ஒரு ஜெபம் இருக்கணும். சில நேரங்கள் வசதி கூடிச்சுன்னா நமக்கு ஜெபம் போயிடும். வசதி கூடி பிள்ளைகள் நல்ல பணம் வந்து நல்ல வேலை சம்பளம் நல்ல இடத்துக்கு போயிட்டாங்கன்னா ஜெபம் போயிடும், சர்ச்சுக்கு போயிடும், ஆராதனை போயிடும், பாட்டு புத்தகம் பைபிள்லாம் இங்கே காணாம போயிடும். 5000 ரூபாய் செல்போன் 30,000 ரூபாய் செல்போன் ஆமாதான், ஆப்பிள் ஆமாதான், சாப்பிட ஆப்பிள் வச்சிருக்கேன், கை வச்சு நோண்ட ஆப்பிள் வச்சிருக்கேன். ஜெபமா காணாம போயிடும், குடும்ப ஜெபம் காணாம போயிடும். சொல்லுங்க ஆமென். ஆனால் அது பைபிள்ல கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் தாவீது. ஆடு மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஆந்திரத்துல மேய்க்கணும், வெயில்ல மேய்க்கணும். வெயில் ஆடு மேய்க்கணும். ஆடுகளும் போகும், ஆடு பின்னாடியே அவன் போகும். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற ராத்திரி போல அதை பாதுகாக்கணும். வெயில் தண்ணி போயிட்டே இருக்கணும். ஆட்டுக்கு எங்க சாப்பாடு அடையணும். ஆனால் அந்த துயரத்தின் நடுவே அவன் தேவனை நேசிக்கிறவனா இருந்தான். ஆண்டுகளுக்கு பின்னாடி நடந்தாலும் ரொம்ப கஷ்டம். முள்ளு, கல்லு, வெயில் நடந்துட்டே இருக்கும். அவ்வளவு துயரத்தின் நடுவே அவன் தேவனை நேசித்து அவரை நம்பி அவருக்கு பாடல் பாடி ஜெபம் பண்ணுறதா இருந்தான் தாவீது. சொல்லலாமே அவர் தேவனை நேசிக்கிறான், ஜெபிக்கிறான், சங்கீதங்களை பாடுகிறான், கிண்ணம் மீட்டுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறான். துன்பத்தின் நடுவில் இப்ப ஆண்டவருடைய கண்ணை அவனை பார்த்து இவை நமக்கு தேவை. கடவுள் ஆண்டுகளை பின்னே தெரிந்த என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். கடவுள் ஆண்டுகளின் பின்னே தெரிந்த என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அவனை கூட்டிக் கொண்டு வந்தேன். கூட்டிக் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாயிரும் நிற்கிறார். ராஜாவாயிரும் சில ஜனங்களுக்கு ராஜாவாயிரும். எல்லா தேசத்துடைய ராஜாக்களும் அவனுக்கு கப்பம் கட்டினார். தாவீதை போன இடத்துலதான் கர்த்தர் காப்பாற்றினார். அவர் மகா புத்திமானாய் நடந்தார். அவர் செய்வதெல்லாம் வாய்ந்தது. தேவன் ஆராதனை செய்கிறார். முழு இதயத்தோடு சுமார் 150 சங்கீதங்கள் பைபிள் எல்லாமே முழு இதயத்தோடு துதிப்பேன். பைபிளை படித்துவார். ஆட்கள் ஜெபம் ரொம்ப வேதனையா ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறோம். இன்னொரு தடவை மணியை பார்த்து பால்காரங்க மணி ஆரம்பிச்சானா பள்ளி ஓடுதான், நாய் ஓடுதான். ஒரு மனமான ஜெபத்தை மக்கள் மறந்துட்டார். ஆயிரக்கணக்கான கேட்கலாம். ஆயிரத்தி 180 சங்கீதத்தில் தொடங்கினா முழு இதயத்தோடு துதிப்பேன். கையில் வந்துட்டே சொன்னாங்க. முழு இதயத்தோடு துதிப்பேன். என் ராஜாவை, என் தேவனை என்று கீர்த்தனம் பண்ணுறேன். சொன்னாமே சத்தியம் முக்கியமானதுன்னா தாவீது ராஜாவா இருந்தார். சுற்றி இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் கப்பம் எடுக்கிறார்கள். வெள்ளியை கொண்டு குவிச்சிருக்கு. ஆனால் இந்த தாவீது கெஞ்சுகிறான் தேவனிடத்தை, இந்த அடியாமை வீட்டை ஆசீர்வதினார். கர்த்தருடைய பிள்ளையை குறித்து ஒரு ஆசீர்வாதம்னா வெறும் வீடு, வெறும் நகை, வெறும் கால், வெறும் பணம் இல்லை. அது நிறைய பேர் நினைக்கிறான். நிறைய பணம், நல்ல வீடு, நல்ல வசதி, கை நிறைய
மீனவனுக்கு பட்ஜெட் இது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது தாவீது சொல்றாங்க, ராஜாவானவர் கெஞ்சினார், இந்த அடியானை என் வீட்டை ஆசீர்வதி, என்ன பிரியவை ஆடு மேய்களை தூக்கி கொண்டு ராஜாவாக வைத்து அரண்மனையில் உட்கார்ந்து ஒரு குறை இல்லை, அடியானாய் என்னை பிரியவை கெஞ்சினார். ஆகவேதான் தாவீது கர்த்தர் சொன்னார், நான் அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். சொல்லாமே என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் எனக்கு பிரியமானதை செய்வான். சொல்லுவான் எனக்கு பிரியமானது என்னும் அதை செய்வான். தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். எல்லாம் வந்ததுக்கு பிறகு எதுக்கு அப்படி ஜெபம் பண்ணணும், அதான் முக்கியம். இன்னைக்கு மக்கள் அப்படி மாறி எல்லாம் தெரிஞ்சு ஜெபம் கருத்து பயந்து நடக்கணும், கோயிலுக்கு போக வேண்டாம், பைபிள் வேண்டாம், பாட்டு வேண்டாம். இந்த அற்ப காரியத்துக்காக நம்ம தேவனிடத்துல வரவே இல்லை. சொல்லாமே இந்த அற்ப காரியத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்துல பாதத்துல வரல. அந்த தாவீது சொல்லுகிற ஜெபம் முக்கியமான ஜெபம் வாசிக்கிறோம். 2 சாமுவேலுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 28, 29 வார்த்தையை வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவனே உமது அடியானுக்கு, தேவனே உம்முடைய அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை, இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி, என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர், கர்த்தராகிய ஆண்டவரான தேவரீர் அதை சொல்லி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இருந்தார். ஆமென். இது நீங்க வீட்டுல போய் ஆராய்வார்கள், விசுவாசிகள் ஒரு ஆழமான ஜெபம். அரண்மனை இருக்கிறோம், வெள்ளியின் பூர்ணமண்ட இருக்கு, படைகள் இருக்கிறார்கள், ஒரு குறையினை அரண்மனை உட்கார்ந்து இருக்கிற தாவீது கெஞ்சி ஜெபிக்கிறார். சொல்லலாமே அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரும் கப்பம் கட்டுகிறார்கள், நல்ல வல்லமையான ராஜாவா இருக்கிறார். அவர் கெஞ்சி ஜெபிக்கிறார். ஆண்டவரே 2 காரியத்தை முக்கியப்படுத்துகிறார். என்றென்றைக்கும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். சொல்லலாமே என்றென்றைக்கும். அதனாலதான் தாவீது கிருபை அவன் தாசன், அவனுக்கு ஒரு விளக்கு எரியும், அவனை நேசிக்கிறவர், அவனுக்காக ஒரு விளக்கு எப்போது எரியோனே. சொல்லாமே அவன் பிள்ளைகளை நல்லா படித்தவர்களுக்கு தெரியும், தள்ள மாட்டேன், அடித்து அவர்களை என்னிடத்தில் இருந்து கொள்வேன். அதனால தாவீதுக்கு என்னால ஒரு விளக்கு எரியும். தாவீதுக்கு அவன் என்னை நேசிக்கிறவன். சொல்லாமே அவன் என்னை நேசிக்கிறவன், என்னை விரும்புகிறவன், என்னை முக்கியப்படுத்துகிறவன். அதுதான் தாவீது சொல்றார். அரண்மனை உட்கார்ந்து இருக்கிறவன், பெரிய அரண்மனையில் உட்கார்ந்து இந்த ஜெபத்தை ஏற்கிறான். கெஞ்சி உங்களுடைய அடியானுடைய வீடு வசனத்தை மறைவுடன் வாசிப்போம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவனே உமது அடியானுக்கு, தேவனே உம்முடைய அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை, இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு, இப்போதும் உம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி, என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர், கர்த்தராகிய ஆண்டவரான தேவரீர், அதை சொல்லி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. சொல்லாமே ஒரு தேவனுடைய என்ன கேட்கிறேன், பெற்றவர்களே கேட்கிறேன், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்போது இருக்கணும் ஆண்டவரே, என்றைக்கும் என்றைக்கும் ஆசீர்வதி. இந்த ஊர்ல 35 ஆண்டுகளா கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளா எத்தனையோ பேர் வீட்டை கட்டி குடியிருக்க முடியாத பாக்கியத்துல போனவர்கள் எத்தனையோ பேர் என்னால் கண்ணால பார்த்துருக்கேன். வீட்டை கட்டி கடனால பேரங்கையினால சொந்தக்கார வழக்கு போட்டு எத்தனையோ பேர் வீட்டை கட்டி குடியிருக்க முடியாம போனவர்கள் எத்தனை பேர், சொந்த கண்ணால எத்தனை பேர் பார்த்து. தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள்.
திராட்சை தோட்டங்களை நாட்டி கனிகளை புசிப்பீர்கள். எத்தனை வசனம் வீட்டிலே வருகிற ஒரு மருமகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். எத்தனை வசனம் சொல்லுவார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி மனைவியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஆழமான வார்த்தை. குழந்தை இல்லாதவர்களுடைய சொத்தை யார் எடுத்துக்கலாம்? போட்டியில் எடுத்துக்கலாம். குழந்தை இல்லாதவருடைய சொத்தை அந்த பொண்ணு சொந்தக்காரர் எடுத்துக்கலாம், மாப்பிள்ளை சொந்தக்காரர் எடுத்துக்கலாம். பிளான் பண்ணி அந்த பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி என்ன செய்யலாம்? ஒன்றுமில்லாதவன் பிரியம் வைத்து அவன் தேவனை நோக்கும் போது ஒன்றுமில்லாதவன் மேல இறக்க வச்சு வீடு வாசல்களை ஏற்படுத்தி சொன்னான். அடுத்து மறுபடியே என் சந்ததியுமே நாம சொத்தை நீ எடுத்துக்கிறதா நான் எடுத்துக்கிறான்னு சந்தோம் பிளான் எடுத்துக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? மனைவியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறான். சொல்லாமே அவனுக்கு சந்ததியை ஒருவேளை குழந்தை மாதம் இருக்கா இந்த வார்த்தையை நம்பி சொல்லணும். குழந்தை மாதம் இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்பி இதை எனக்கு நிறைவேற்றி தாக்காண்டவே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வான். சொல்லாமே அவளை வீட்டிலே குடியிருக்கப்படுகிறான். அவளை மனிதம் பண்ணுகிறான். மனுஷன் என்ன செய்யறான்? உனக்கு ஒண்ணு கிடையாது, உன் நாள் முடியுது, பங்கு போட்டுக்கிறோமா நினைக்கிறான். ஆனா கடவுள் என்ன செய்யறாரு? அவருக்கு சந்ததியை கொடுத்து நீ நல்லா இருக்கு, வீட்டில குடியிரு சொன்னாமே அவளை வீட்டிலே குடியிருக்கப்பட்டார். ஒரு கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். பைபிள் சொல்கிறது கர்த்தர் நிறைய வார்த்தைகளை பைபிள்ல வரிசையாக சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய திருப்பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையில மகிமுள்ள வார்த்தை இந்த நாளில் நம்ம கவனித்த பரிசுத்த வார்த்தை. இந்த வீட்டுல ஜெபம் சொன்ன ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க. ஜெபத்தை நீங்கள் முக்கியப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற காலத்துல அதினரின் காலத்துல உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். யோபுக்கு ஆண்டவர் செய்த அதே அற்புதம். கர்த்தருக்கு பயந்து நடங்க, பொருளாப்புக்கு விலகுங்க. தேவனுக்கு பயந்து பொருளாப்புக்கு விலகி ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதர்கள் மேல அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், பாதுகாக்கிறார், வெற்றியடைய செய்கிறார். கையில் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அதை வேரூன்றி செழிக்க செய்கிறார். ஸ்தோத்திரம். எழுதி நின்று ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவர், ஒரு கிருபை உள்ளவர். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே, கிருபை உள்ளவரே, நீதிய சாந்தம் உள்ளவரே, தயவு உள்ளவரே, பரலோகத்தின் ஆண்டவரே, அவரிடத்தில் தான் அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். அவரிடத்தில் தான் அவனுக்கு சுகமானி வரும். அவரிடத்தில் தான் ஆரோக்கியம், சுகம், பலன், ஆயுசு, ஐஸ்வர்யம், பாதுகாப்பு எல்லாம் அவரிடத்தில் தான் வரும். நன்றி ஆண்டவரே. முழு மனதோடு அவரிடத்தில் தான் எல்லாம் வருது. அவரிடத்தில் தான் எல்லாமே வருது. Glory to God.
நீடிய சாந்தமும் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தமும் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே நீருள்ள நாளெல்லாமே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே நீருள்ள நாளெல்லாமே. மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகர மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் கூட ஸ்தோத்திரம் பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். நாங்கள் கூட ஸ்தோத்திரம் பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மேலாக நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, நம்முடைய ஹல்லேலூயா. நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலிருந்து ஒருவருக்கு அருளப்படாவிட்டால் ஒருவனும் உன்னுடைய தாயை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று இந்த பரிசுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாள்ல உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சை, ஆண்டவரே உடைய ஜெபம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய விருப்பம் வேண்டுதல் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் கவனித்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமியில உயிருள்ள நாளெல்லாம் சுகத்தோடு சமாதானத்தோடு தேவ ஆசீர்வாதத்தோடு மன மகிழ்ச்சியோடு ஆத்தும சந்தோஷத்தோடு மன நிறைவோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழத்தக்கதாக நல்ல இல்லத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக பாதங்களை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ துதிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதி, சந்ததிகளை ஆசீர்வதி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பாதத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும். தாவீது கனியோடு ஜெபம் பண்ணது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதித்தரும் பரிசுத்த வார்த்தையின் வீடு நிலைத்து நின்று ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கும். தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஒலிவ மரங்களாக பணியை பெருகட்டும். தாவே சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசு, தேவ கிருபை தங்கும்படியா சபையாக ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதி. அப்படியே இந்த ஆசீர்வாதம் இந்த வீட்டின் பிள்ளைகள் தங்குவதா மகிழ்ச்சிய வேலைகள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பாதங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துணிகர மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறோம். இதை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை மூலம் ஜெபம் நல்ல துவா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷத்தை பங்கெடுத்துக்கிறேன். நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்திரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? எத்தனையோ நன்மைகளை
என் வாழ்வில் செய்திரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்மைகள் பல என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல அவரை நாம் ஆராதித்து நாம் பாடுவோம். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you, Father, Lord Jesus. We give thanks into your name. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. பாடுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா என்று பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. Sing it one more time. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா. சொல்லுங்க. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சேர்ந்து பாடுவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளாக ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுவோம். அளவில்லாவரின் கிருபைகளாக ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்கிறே, ஏராளமாய் நான். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். எத்தனையோ நன்மைகள்